அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம கொள்ளுப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கொள்ளுப்பொடி இட்லி, தோசை, சூடான சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்துக்கூடையுமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இட்லி பொடிக்கு பதுவாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அங்கங்கே பொரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப கறிக்க விட்டுறாதீங்க, அப்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்தி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்தா போதும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது கூடவே 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் கட்டி பெருங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து இப்போ ஆற வச்சுருக்கிற எல்லா பொருட்கள் கூடயும் இதையும் சேர்த்தி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப கொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நான் இந்த பதத்தில் அரைச்சிருக்கேன். இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட நல்லெண்ணெய், நெய்ன்னு சொல்லி எதை விட்டு சாப்பிட்டாலும் சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.